அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மோர் குழம்பு வச்சு நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 300 தயிர் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அதை மோராக்கி விடுவோம். இப்போ மோர் குழம்புக்கு நம்ம தேங்காய் மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம். சின்னதாக ஒரு 10 தேங்காய், 2 மிளகாய், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, 1 ஸ்பூன் சீரகம், ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி, பச்சரிசி சேர்த்துருக்கு. ரெண்டையும் ஒன்றா அரைச்சிக்கணும். இப்போ நம்ம வெள்ளை பூசணிக்காய் வாங்கி நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதை கழுவி பூசணிக்காய் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம். இல்லை மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடுவோம். காய்க்கு 2 உப்பு சேர்த்துக்கிடுவோம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ காயை மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கிடுவோம். காய் நீர் சத்து, நார் சத்து உள்ள காய் தான். ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு வெந்துடும். இது நல்லா வேக மூடி போட்டுக்கிடுவோம். காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்சு தேங்காய் மசாலா சேர்த்துக்கிடுவோம். தேங்காய், மிளகாய், இஞ்சி, சீரகம், துவரம்பருப்பு, அரிசி. இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ மோர் குழம்பை நம்ம தாளிச்சு பண்ணிக்கிடுவோம். இப்போ பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவேன். இப்போ வத்தல் சேர்த்துக்கிடுவோம். 2-3 வத்தலை கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடுவேன். சின்ன வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிடுவோம். தாளிச்சு தேயிலை சேர்த்துக்கணும். குழம்புல சேர்த்தாச்சு. குழம்பு இந்த ஸ்டேஜில் நல்லா காய் நல்லா பச்சை வடெல்லாம் மாறி இருக்குது. இப்போ நம்ம இதில் மோரை சேர்த்துக்கிடுவோம். இப்போ மல்லி இலை தூவியாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து நம்ம உப்பு காணாதுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கிட வேண்டியதான். மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.